guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் சீரம் தான் வந்து பார்க்க போறோம். யூசுவலா வந்து ஆன்டி ஏஜிங் சீரம்னு பார்த்தாலே வந்து நமக்கு 800 ரூபீஸ்க்கு மேல தான் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஆன்டி ஏஜிங் பார்த்தாலே வந்து விட்டமின் ஏ தான். ஸோ இந்த சீரம் வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டில் பண்ணிக்க முடியும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த சீரம்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரட்டு. இது வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். கேரட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் அதே மாதிரி விட்டமின் சி நிறையா இருக்குது. அதனால் ஸ்கின்னில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது உடனே வந்து க்யூர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து ஒரு 8 to 10 வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். பாதாமில் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் இ இருக்குது. அது வந்து நம்ம டெய்லி அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா வந்து அது நல்லா கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஆக்னியோட ஸ்கார்ஸும் வந்து உங்களுக்கு போயிடும். ஆன்டி ஏஜிங் பியூட்டி சீக்ரெட்டுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ தான் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்க்கு ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை செல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை ரொம்ப நாள் வந்து யங்காக வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம சீரமுக்கு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கலாம். அலோவேரா ஜெல் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன், எலாஸ்டிசிட்டிலாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் ஆன்டி ஏஜிங்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆல்மண்ட்ஸை வந்து blanch பண்ணிக்கலாம். அதாவது வந்து இது தோல் வந்து உரிச்சிக்கலாம். நீங்கள் வந்து நைட்டு வந்து இதை ஊற போட்டுட்டு காலையில் எடுத்திங்கன்னா அந்த தோல் போயிடும். இல்லாட்டி வந்து ஒரு 1/2 hour சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் வந்து ஈஸியாக வந்து போயிடும். இப்போ நான் வந்து 1/2 hour கிட்ட ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து தோல் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் 8 to 10 ஆல்மண்ட்ஸ் கிட்ட இந்த தோல் வந்து நல்லா உரித்து எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அது வந்து நான் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த சின்ன கேரட்டையும் அதே மாதிரி 8 to 10 ஆல்மண்ட்ஸையும் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 tablespoons ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தண்ணி எடுத்து அதில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது வந்து நம்ம நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு க்ளீனான பவுலில். இப்போ வந்து இந்த கன்காக்ஷன் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த கன்காக்ஷன் எடுத்துக்கோங்க. 1 to 1.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து நீங்கள் இந்த அலோவேரா ஜெல் கலந்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 விட்டமின் இ ஆயில் வந்து கலந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு லைட் வெயிட் சீரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சீரம் வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் உங்கள் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த சீரமோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு லைட் வெயிட்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணோன்னா உடனே வந்து உறிஞ்சிரும். இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வந்து நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். டாட்ஸ் வச்சுட்டு நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சிரும். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஃபேஸ்க்குள்ளே வந்து அப்சார்ப் ஆயிரும். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளோ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணியிருக்க இது பாதாம் ஆல்மண்ட்ஸ்னால. நீங்கள் இந்த சீரம் மட்டும் டே டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் வந்து நீங்கள் நைட் டைமும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த சீரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல ஸ்கின்னில் வந்து பயங்கர சேஞ்சஸ் தெரியுது ஒரு தடவை யூஸ் பண்ணாலே. இது வீட்டில் செய்கிற சீரம்ங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். இல்லாட்டி வந்து நீங்கள் ஒரு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்மெல் வந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது உடனே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு கூலான இடத்துல வந்து வைங்க. ரொம்ப சூடான இடத்துல வச்சிங்கனாலும் சீக்கிரமாக இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து போயிடும். நான் யூஸ் பண்ணதுலேயே பை ஃபார் இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீரம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அது 2 கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாக பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.